நாடொறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்று, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி, ஈழத் தமிழர்களின் பிரச்சனையில் அக்கறை கொண்டுள்ள அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்கள் 4 ராஜதந்திர சந்திப்பொன்றை நிகழ்த்தினார். அமெரிக்க காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் தமிழர் தொடர்பாக 427 தீர்மானங்களை நிறைவேற்ற துணை நின்றவர்கள் இந்த 4 பேரும் தான். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 4 US காங்கிரஸ் உறுப்பினர்களை சந்தித்த நான், விசேஷமாக காங்கிரஸ்மேன் வைலி நிக்கல், காங்கிரஸ் உமன் டெபரா ரோஸ், காங்கிரஸ்மேன் ரஸ்கின், மற்றது காங்கிரஸ்மேன் டெனிகே டேவிஸ். இவை 4 பேரும் தமிழர் விவகாரத்தில் தீவிரமாக அக்கறை செலுத்துகிறவர்கள். அதில் குறிப்பாக இந்த முதல் 3 காங்கிரஸ் உறுப்பினர்களும் இலங்கை தமிழர்கள் விவகாரம் தொடர்பாக தீர்மானம் 427 என்னும் தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினவை. குறிப்பாக நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் வலியுறுத்தின தீர்மானம். அந்த வகையில் அவர்களிடம் சந்தித்த பொழுது நாங்கள் முக்கியமாக கேட்டுக்கொண்டது, இன்றைக்கு போர் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளிலே மிக தீவிரமாக நிலைமைகள் கூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ராஜபக்ச தரப்பு தமிழர்களுக்கு எதிர்ப்பு செயல்பாடுகளில் தீவிரமாக இறங்கி இருந்தும் கூட இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் ராஜபக்ச தரப்புண்ட காலத்துக்கும் கூட மோசமாக அமைந்துள்ளது. மிக வேகமாக தமிழர் தேசத்தை இல்லாத ஒழிக்கின்ற, தமிழர் தேசத்தினுடைய இருப்பை இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. பௌத்தமயமாக்கலாக இருக்கலாம், சிங்கள குடியேற்றங்களாக இருக்கலாம், அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களுடைய நிலப்பரப்பை பறித்து சிங்கள குடியேற்றங்களை நடத்துவதாக இருக்கலாம், பாரிய நகர அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களை வெளியேற்றுறத செயல்பாடுகளாக இருக்கலாம். அதே நேரம் ஜனநாயகத்தை மறுத்து தமிழர்களுடைய பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரங்களை அவமதித்து தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய நினைவு கூறுறதுக்கு உரிமை போன்ற விடயங்கள் அனைத்தையும் நசுக்கி இன்றைக்கு நிலைமைகள் மோசமடைந்து கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டித்தன்மை காரணமாக சீனாவுடன் மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக போட்டி போடுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தமிழர்களுடைய விவகாரங்கள் படுமோசமாக போய்கொண்டிருந்தும் கூட அந்த விடயங்களில் அக்கறை செலுத்தாமல் சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறை கடைபிடிக்கிற கோணத்திலே தான் மேற்கத்திய நாடுகள் பொதுவாக செயல்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே தாங்கள் அனைவரும் தங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை செலுத்தி இன்றைக்கு ஸ்ரீலங்காவுடைய பொருளாதார நெருக்கடியில் பாரிய நிதி உதவிகள் தேவைப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த உதவிகள் நிபந்தனைகளோடு விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசை மாற்றி அமைத்து பிரச்சனைக்கு தமிழருடைய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களை செலுத்தி, அதே நேரம் பொறுப்பு கூறுகின்ற விடயத்தை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக நடாத்துவதற்குரிய அழுத்தங்களை தங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்து வலியுறுத்த பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அத்தோடு தொடர்ந்தும் தமிழருக்குரிய சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தின தீர்மானங்கள், தமிழின படுகொலைக்குரிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வலியுறுத்தின தீர்மானங்கள், தோடு தமிழர்களுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பையும் வலியுறுத்த வேண்டும் என்ற கோணத்தில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.